இதெல்லாம் என்னாச்சு? சின்ன வயசுலேருந்தே இருக்குது சார். சின்ன வயசுலேருந்தே இருக்குது. சரி, உங்களுக்கு உடம்புலாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலில் என்ன பிரச்சனை? காலில் ஆப்ரேஷன் பண்ணிடுறேன். ஓ, ஆப்ரேஷன் தான் உங்களுக்கு? காலில் வந்து இந்த மாதிரி வளைஞ்சிருக்கு. ஆமாம் சார். காமிச்சாங்க, அந்த உங்கள் வீட்டுக்காரர் இறந்த ஆக்சிடென்ட் ஆன இடம் காமிச்சாங்க. பெரிய போராட்டம் தான், அவர் இல்லாதது வந்து லைஃப்பில் பெரிய போராட்டம் தான். கஷ்டப்படுறேன் சார். நான் 2 பசங்களை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை சார். அம்மாவும் அப்பாவுமே இறந்துட்டாங்க. இவர் செத்து 3ஆம் மாதம் இறந்துட்டாங்க. இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ இழப்பா? உங்கள் மதரும் இறந்துட்டாங்க, ஃபாதர் இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க. வீட்டுக்காரர் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆகுது சார். 2 வருஷம். பெரிய போராட்டம் தான். என்ன இப்போ இந்த மாதிரி சூழலில் இப்போ கேட்டிருந்தீங்க, உதவி கேட்டிருந்தீங்க? எனக்கு முக்கியமாக எனக்கு பற்றி கூட எனக்கு பிரச்சனை இல்லை சார். என் பசங்களுக்கு எனக்கே உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டுனா கூட யார் கூட்டின்னு 10 கால் கிடையாது. கணவர் இல்லாத போராடிட்டு இருக்கீங்க. அந்த வழி வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியேந்து பார்க்குறவங்க ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் உங்கள் உள்ளம், உங்கள் வழி உங்களுக்கு தான். குழந்தைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணுன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கா? என்ன இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் நம்ம டீம் சார்பாக, நம்ம நல்ல உள்ளங்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் ப்ராமிஸ் பண்ணுறேன். குழந்தைங்க படிப்பை பற்றி கவலைப்படவே படாதீங்க. ஸ்கூலுக்கு தொடர்ந்து அனுப்புங்க. ஜாமெட்ரி பாக்ஸு, பேகு, நோட்டு, புக்கு, கைடு என்ன கேட்டாலும் நாங்கள் அந்த விஷயம்லாம் ஏற்பாடு பண்ணிடுறோம். வேற என்ன உங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன நீட் இருக்கு? எனக்கு சாப்பாட்டுக்கு எனக்கு அதை விட்டுருங்க சார். என் குழந்தைங்க வயிறாரு சாப்பிடணும் சார், அவ்வளோதான் சார். அந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க சார். இதெல்லாம் பெரிய விஷயம். தங்கச்சி கேட்டு எனக்கு அது மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க சார். இல்லைம்மா, நீ அதுக்கு பயப்படவே வேணாம். சாப்பாடு விஷயத்தெல்லாம் நீங்கள் கவலை விடுங்க. என்ன ஆகுது, என்ன தேவைப்படுது உங்களுக்கு மந்த்லி? இவ்வளோ காசு இருந்தால் நான் மளிகை சாமான் வாங்கிடுவேன் என் ஃபேமிலிக்குன்னா எவ்வளோ தேவைப்படும்? அரிசி வாங்கலாம் அப்படின்னு கூட நினைப்பேன். ஏன்னா இப்போ அரிசி விலை ஓவராக ஏறிச்சுன்னு சொன்னாங்க. இது இடையில ரேஷன் அரிசி வந்து சும்மா அதுக்கு சாப்பிட்டா அது செரிமானம் ஆக மாட்டுது. சரிம்மா, உங்களுக்கு வந்து ஒரு மூட்டை அரிசி இருந்தால் கரெக்டாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. எனக்கு வந்து என்ன தெரியுமா சார், அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது. கடவுள் எனக்கு என்ன செய்யறோம் தான் சார் நான் நினைப்பேன். நான் எங்க ஏறி வேலைக்கு கால் தாயி நான் போறேன் சார். நான் வேலைக்கு போயிருந்தேன், என் கால் நல்லா இருந்தா நான் யாரையும் நான் நம்ப மாட்டேன். என் பஸ்ஸுகளை நான் காப்பாத்திக்குவேன். நிச்சயமா. இந்த மாசத்துக்கான மளிகை சாமான் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்றது தோணுது. முடிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு பொருள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தெரியல உங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்ன்றதுலாம் தெரியல. உங்க குழந்தைங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், ட்ரெஸ்லாம் இருக்குதா இல்லையா? குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்லாம் இருக்கா? உங்களுக்கு வேறு எதாவது வேணுனாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அம்மா இப்போ என்னென்னா, நாங்கள் எந்த உணர்வில் செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் இந்த லைஃப்பில் இறைவன் கொடுத்த பிச்சை. இது நம்ம வாழ்க்கையை வந்து அவர் கொடுத்த பிச்சை. நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு தராருன்னா யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையில் நம்மளால் மாறுதல் ஏற்படுத்த முடியுமான்னு தான் கொடுக்குறாரு. நான் இத்தனை வருஷமாக நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து நான் மட்டும் இல்லை, என்னை வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தரை நினைக்கிற நல்ல உள்ளங்கள். அதுக்காக தான் நம்ம இங்கே வரோம். நீங்கள் என்றைக்குமே இது வந்து பொருளோ பணமோ இதெல்லாம் எதுவுமே பெருசு இல்லைம்மா. எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் தான் பெருசு. சரி, பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, கேட்டை போட்டு கதவு சாத்திக்கங்க. பெரியாளாக வரணும். ஆல் தி பெஸ்ட். சரியா? கீப் இட் அப். பாதை மட்டும் என்றைக்குமே மாறி போயிடக்கூடாது. உனக்கு தெரியும் அண்ணா எதை பற்றி சொல்கிறேன்னு. குழந்தைங்களோட வாழ்க்கையை பிரதானமாக வச்சு செயல்படு. 1. 2வது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மளிகை சாமான் சொல்லியிருக்கல, அடுத்த மாதமோ இந்த மாதிரி போய் வாங்கிக்கலாம். இது இருந்தால் உனக்கு பெரிய உதவியாக இருக்கும்ல. இதானே நீ எங்ககிட்ட கேட்ட. அது இனிமேட்டு நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஹாப்பியா? அண்ணா எங்களெல்லாம் பிடிச்சிருக்குதா? ஃபஸ்ட் டைம் பார்க்குற இல்லை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறோமா? ஒன்னே ஒண்ணுதான். எங்க நம்ம எது பண்ணாலும் ஒரு விஷயத்த மட்டும் இனிமே ஞாபகம் வச்சுக்கணும். நல்லதுக்காக மட்டும்தான் நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லாமே நல்லதுக்காக மட்டும்தான் நடக்குதுன்றதை மட்டும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. நல்லதுக்காக நடக்குது. சரியாம்மா? அப்ப நான் வரேம்மா. சலோ, கிட்டவா. லவ் யூ. பார்த்துப்போம். நல்லா படிச்சு பாடுறா. அப்பா வந்து இல்லை, இப்போ அம்மா வந்து பெரிய போராட்டம் எடுத்திருக்காங்க. நீ அந்த போராட்டத்தில் கலந்துக்கணும். வாழ்க்கையில் ஜெயிச்சு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வந்து நிறைய பேர் சொல்லணும். நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர், நல்ல போலீஸ் ஆஃபீஸர் சொல்லணும். அந்த பேர் வாங்குவியா? வெரி குட். அதை நோக்கி தான் நீ போகணும். சரியா? செல்லம், பை. சத்தி சார் வந்திருந்தாரு. 1 மாதத்து மல்லிகை பொருள் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அது ரொம்ப சந்தோஷம். ஸ்கூலுக்கு போய் பசங்கள்லாம் பார்த்தாரு.
அது ரொம்ப சந்தோஷங்கண்ணா.